ஆண்டவர் கிருபையினாலே இந்த 20வது நாளிலேயும் நம்மை கூட்டி சேர்த்து வந்ததை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 19 நாட்களும் நாம் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். தொடர்ந்து நமக்கு திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு அபிஷேக கூட்டமாக நடைபெறும். ஆமேன். கர்த்தர் அந்த ஜபங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய கிருபையினாலே போன வாரம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாட்கள். அடுத்து இந்த வாரம் திங்கட்கிழமை 4, 7, 8, 9, 10, 11 நாட்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த தலைப்பு நாம் இன்றோடு இது நிறைவு செய்கிறதாக இருக்கும். ஆமென். வருகிற வாரத்திலிருந்து நாம் அபிஷேகத்தின் வகைகள் என்கிற தலைப்பில், அபிஷேகத்தின் வகைகள் என்கிற தலைப்பில் ஒரு 6 அபிஷேகங்களை குறித்தும் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம்லாம் ஒன்று தான், ஆனால் வகைகள் என்று வரும்போது ஒவ்வொரு விதமான அபிஷேகம் ஒவ்வொரு விதமான செயல்களை கொண்டு வரும், ஆக்டிவிட்டீஸ் ஆக்கும். அதனால் அப்போ நம்ம அந்த அபிஷேகங்களை பார்க்கும்போது அந்த அனுபவங்கள் நம்ம இடத்துல வெளிப்படும். இப்போ திங்கட்கிழமை ஒரு அபிஷேகத்தை குறித்து தியானிக்கிறோம் அப்படின்னா, ஆமென், அப்போது நம்ம அந்த அபிஷேகத்துடைய விசேஷம் என்ன என்பதை குறித்து தான் நம்ம தியானிப்போம். அப்படி தியானிக்கும்போது அதனுடைய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்போ செவ்வாய்க்கிழமை ஒரு அபிஷேகம்னா அதற்கு சில விசேஷங்கள் இருக்கிறது. ஆமென். ஸோ அந்த அனுபவங்களை கர்த்தர் தருவார். இப்படி ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கிறது. ஆண்டு சித்தமான கடைசி அந்த வெள்ளி சனி நாட்களில் ஸ்தோத்திரம் இது வரைக்கும் பேசாதது தான் நமக்கு தேவையான ஒரு அபிஷேகம் சிந்தையில் இருக்கிறது. என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அந்த நாட்களுக்காகத்தான், அதற்காகத்தான் அதிகம் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த அபிஷேகம் எங்கள் மேலே பகிர்ந்தளிக்கப்படட்டும் என்று தான் ஜபமாக இருக்கிறது. ஆண்டவர் சித்தப்படி நடத்தட்டும். கர்த்தர் செய்ய விரும்புவதை செய்வாராக. ஆமேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களும் நல்ல ஜபத்தோடு அப்படி ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபித்து, நீங்கள் ஒரு அந்நிய பாஷையில் ஒரு 1/2 மணிக்கூறாக ஜெபித்துட்டு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, அவரை விசுவாசித்து நாம் இறங்குவோம், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சத்தமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் கூட ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒன்றை குறித்து நாம் தியானிப்போம். ஒவ்வொரு நாளுமே ஸ்தோத்திரம் ஜெபம் முடிச்சுட்டு அடுத்த மறுநாள் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாது. அப்படி தான் இந்த வருடம் ஆண்டு நடத்தினது. நேற்றைக்கு முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பயம் இருந்துச்சு, ஆண்டவரை நாளைக்கு எதை குறித்து பேசுகிறதுக்கு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே தந்து நடத்துனதை பார்க்க முடியும். நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒரு 10 ஆவியானவர்னு சொல்லி ஒரு 10 எண்ணத்துக்கிட்ட டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அதை என்னால் ஓப்பன் பண்ணவே முடியலை. நேற்றைக்கு சும்மா அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எதாவது பேசலாமா அப்படின்னு வரும்போது ஆவியில் ஒரு நடத்தல் இல்லை, ஆவியானவர் தரட்டும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நேற்றைக்கு சாயங்காலம் தான் சில வார்த்தைகளை கொடுத்தா, ஒரு சில வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. ஆமென். கர்த்தர் கிருபை செய்யட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6, 7 2 வசனங்களை வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் வேதம் அதிக இடங்களில் வாசிக்கும்போது அவர் தடைகளை நீக்கி போடுவார் என்று தான் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் தடை செய்கிறார் என்று பார்க்கிறோம். மீகா
ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 13வது வசனத்தை கூட வாசிக்கிறோம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு. நம்ம அதிகமாக என்ன பேசுவோம்? ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுவார், அப்படி தானே? தடைகளை நீக்குவார், தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் ஆமென். வேதம் ஃபுல்லாக வாசிக்கும் போது அவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்க முடியும். மார்க்கு 10:14 ஆமென். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். லூக்காவிலே அவங்களை தடை பண்ணாதிருங்கள், அப்படிப்பட்டவர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பல இடங்களிலே அவர் தடைகளை நீக்கி போடுகிறார் என்று தான் நாம் வேதத்தில் அதிகமாய் பார்க்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யோபு 42:2 தேவரே சகலமும் செய்ய வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இப்படி தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல தான் எப்படி வருகிறார் என்றால் அவர் தடை செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். தடைகளை நீக்கி போடுவது ரொம்ப தேவை. ஆனால் அதை காட்டிலும் என்னை பொறுத்தவரை ரொம்ப தேவை, தடை பண்ணுவது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் தடை செய்கிறவர். சத்தமாக சொல்லுங்கள், பிள்ளைங்களும் சத்தமாக சொல்லுங்கள், தடை செய்கிறவர். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் தடை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தடை செய்யும்போது சில வார்த்தைகளை சொல்லி அப்புறம் நம்ம ஜெபிப்போம். தடை செய்யும்போது அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆவியானவர் தடைகளை நீக்கி போடும்போது அப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தடை செய்யும்போது தடை செய்கிற அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் சந்தோஷமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போது உங்களை தடை செய்கிறார் அப்படின்னா அந்த நேரம் கொஞ்சம் வலி, அந்த நேரம் கொஞ்சம் சங்கடம், அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஸ்தோத்திரம், ஃபியூச்சர் பார்க்கும்போது அன்றைக்கு தடை செய்யப்பட்டதை நினைத்து நம்ம ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2வது, தடைகளை நீக்கி போடுவது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். தடைகளை நீக்கி போடுவது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் தடை செய்கிறார் என்றால் அது தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் தடைகளை நீக்குவார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் மட்டும்தான், அது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தேவன் தடை பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் கர்த்தர் சிலதை தடை பண்ணுகிறார் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேவனால் ஆமென், தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்கிறேன், தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார் என்பது அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் எது அதற்கு தடைகளை என் தடையை ஆண்டவர் நீக்கி போட்டார் பாஸ்டர், அது ஆசீர்வாதம். ஆனால் ஸ்தோத்திரம், எவன் தேவனால் இதை ஆண்டவர் தடை செய்தார் என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால் அதுதான் தடையை நீக்கி போடுறதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் தான் தேவன் தடை பண்ணுவது. ஆமென். தடையை நீக்கி போடுவது ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா கர்த்தர் தடை செய்வது தான் அதை பார்க்கலும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். இப்போது இனி ஒன்று, தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தடை செய்கிறார். தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தடை செய்கிறான் என்றால் அதோடைய இன்னொரு அர்த்தம் அவன் மேல் தேவன் உரிமை பாராட்டுகிறார் என்ற அர்த்தம். ஆமென். இப்போ நம்ம எல்லா பிள்ளைகளையும் இப்போ சர்ச்சுக்கு வரோம், எல்லா பிள்ளைகளையும் அது செய்யாத இது செய்ய தடை பண்ண மாட்டோம்.
ஆனால் எந்த பிள்ளைகளை திட்டுவோம், எந்த பிள்ளைகள் மேலே கோபப்படும், எந்த பிள்ளைகள் மேலே கண்டிப்போம் அப்படின்னா, யார் மேலே உரிமை இருக்கிறது அவங்கள தான் என்ன செய்வோம், திட்டுவோம், கண்டிப்போம். ஸ்தோத்திரம். ஒரு அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தங்களை திட்ட மாட்டோம், கண்டிக்க மாட்டோம். அவன் செய்கிறத பார்த்து பரிதாபப்படுவோம், துணியை செம்மையாக போடு, ஸ்தோத்திரம். ஆனால் யாரை பார்த்து நம்ம கண்டிப்போம், தடை செய்வோம்னா, யார் மேல் அதிக உரிமை பாராட்டுகிறோமோ அவங்கள தான் அதை செய்வோம். அப்போ நல்லா கவனிங்க, தேவன் நம்மளை ஏதோ ஒன்றை காரியத்தை செய்ய விடாமல் ஊழியர்களை கொண்டோ வசனத்தை வைத்தோ நேரடியாகவோ சொப்பனத்தின் மூலமாக தரிசனம் மூலமாகவோ கர்த்தர் தடை செய்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் என் மேல் அதிக உரிமை பாராட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உரிமை பாராட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த உரிமை பாராட்டுவது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, அவன் சந்தோஷமாக இருக்கும்போது கூட, அது சந்தோஷமாக இருக்கிறம்ப காட்டணும், அவனுக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு ஆபத்து, இக்கட்டுன்னு வரும்போது தான் உரிமை பாராட்டுவதனுடைய ஒரு வெளிப்பாடு, அதனுடைய காரியங்கள் வெளிப்படும். ஆமென். அப்போது என்மேல் கர்த்தர் அதிக உரிமை பாராட்டுவார் என்றால் கண்டிப்பாய் சில காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில தடை செய்யத்தான் செய்வார். கர்த்தர் சில காரியங்களை தடை செய்கிற ஒரு ஊழியரை வைத்து உங்கள் மூலம் டைரக்ட் உங்கள் ஆவியில் ஒரு சந்தோஷம் இருக்காது, இந்த இடத்துக்கு போகிறோம், இது திருப்தி இருக்காது, அவர் தடை செய்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் உங்கள் மேலே அதிக உரிமை பாராட்டுகிறார். ஆமென். நம்ம முழுவதும் விட்டு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். எப்படின்னா, அவர் என்மேல் உரிமை பாராட்டுவதற்கு. ஆமென். நான் டைப் பண்ணி வச்சது கொஞ்சம், ஆனால் வந்துட்டு இருக்கிறது நிறைய. அதனால் இனி திருப்பி கேட்டால் எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால் வர்றது என்ன எழுதுங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனால் நல்லா ஆமேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். ஒன்று சொன்னேன், யாரை அதிகம் நேசிக்கிறாரோ, அல்லனா யார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் தடை பண்ணுறாரு. தடையை நீக்கி போடுறது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்று, யார் மேல் இன்னும் யாரை கருத்து இன்னும் தடை பண்ணுகிறான் என்றால் உரிமை பாராட்டுறேன்னு சொன்னேன். இன்னொன்று, யார் ஒருவன் தேவனுக்கு அதிக இடம் கொடுக்கிறானோ தன் வாழ்க்கையில், தேவனுக்கு இப்படி சொல்கிறேன், தேவனுக்கு யார் ஒருவன் முதலிடம் கொடுக்கிறானோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ முதலிடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக தடை பண்ணுவார். நாம் தேவனுக்கு அதிக இடம் கொடுக்காம விடும்போது கண்டுக்காமல் விடுவார். ஆனால் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு அதிகமாக முதலிடம் கொடுக்குறேன். இல்லைனா முதலிடன்றதை காட்டிலும் அதிக இடம் அவர் கிரியை செய்வதற்கு, செயல்படுவதற்கு நான் அதிக இடம் கொடுக்கிறேன் என்றால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், தேவன் சில காரியங்களை கண்டிப்பாக தடை செய்யத்தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப டச் பண்ண, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். ஆண்டவர் தடை செய்யும்போது என்ன நடக்கும், ஒரு 4 காரியங்களை சொல்லி தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒருவன் தேவனால் தடை செய்யப்படுகிற நபராக இருக்கவில்லை என்றால், ஒருவன் தேவனால் தடை செய்யப்படுகிற நபராக இருக்கவில்லை என்றால் அவனுடைய முடிவு ஆபத்து. அவனுடைய முடிவு ஆபத்து. ஆமென். ஸ்தோத்திரம். அவனை கண்டுக்கலை, இது பண்ணுறான்னா புரிஞ்சுக்கணும், முடிவு ஆபத்து. ஒருவன் தேவனால் தடை செய்யப்படுகிற நபராக இருக்கவில்லை என்றால் அவன் முடிவு எங்கே தான் போய் முடியும், ஆபத்தில் தான் போய் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்று, எப்படி எடுக்கணும்னா, கர்த்தர் என்னை சில காரியங்கள் செய்வதற்கு இந்த காரியத்தில் தடை பண்ணுகிறார் என்றால் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அது எனக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். தடையை நீக்கி போடுவது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, தடை செய்வதும் ஆசீர்வாதம் தான். நான் சொன்னது புரியுதா? அது பெரிய ஆசீர்வாதம் சொன்னேன். ஆனால் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சரி இது ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார், சரி போட்டு அப்படின்னு மனசை தேற்றக்கூடாது. சரி போட்டு அடுத்து பார்த்தோன்னா அப்படி செய்யக்கூடாது. அதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஒன்று தடை பண்ணிட்டார்னா நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னா, அது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்படி சொல்கிறேன், சரியான வேர்டு. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தடையை நீக்கி போடுகிற நபர் இல்லாவிட்டாலும் தடை செய்வதற்கென்று ஏதாவது ஒரு நபர் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். அதான் ஆவியானவர், அதான் ஆவியானவர். ஆமென். திரும்ப சொல்கிறேன், தடையை நீக்கி போடுவதற்கு ஒருவர் இல்லாட்டாலும் பரவாயில்லை, தடை செய்வதற்குன்னு ஒருத்தர் என்ன செய்யணும், இருக்கணும். அவர் தான் ஆவியானவர். பாஸ்டர், என் வாழ்க்கையில் மனுஷன் தடை பண்ணப்படும், அது டேஞ்சர், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் சில காரியங்களை தடை பண்ணிட்டார்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க, என்னை தடை பண்ணுவதற்குன்னு ஒருத்தர் என்ன செய்யற எனக்கு இருக்கிறார். ஆமென். அவர் தான் ஆவியானவர். அதனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தையை தந்து நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. ஆவியானவர் யார் என்றால் அவர் தடை செய்கிறவர். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, தடை செய்கிறவர். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், தடை செய்கிறவர். என்னெல்லாம் சொன்னேன்னு திருப்பி கேட்டால் எனக்கு தெரியாது. நானும் இனி தான் இதை பார்த்து தான் நானும் நோட்ஸ் எடுக்கணும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருவனுடைய காரியத்தை தேவன் தடை செய்கிறார் என்றால் அவன் மேல், ஆமென், ஸ்தோத்திரம், இப்படி சொல்கிறேன், ஒருவனுடைய காரியத்தை தேவன் தடை செய்கிறார் என்றால் அவனுடைய முழு பொறுப்பும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஒரு 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 அலைன்ஸு பார்க்குறோம், ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ, அப்படியா அந்த பையனையா, அப்போ அவனுடைய காரியத்தில் நீங்கள் விசாரித்து எல்லாம் செய்யணும்னா அவன்கிட்ட பேசி பிரோஜனில் அவனுக்கு அப்பாட்ட பேசுங்க, இல்லைன்னா அவங்க பாஸ்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா இவங்ககிட்ட பேசினா காரியம்லாம் சரியாயிரும். ஏனென்றால் அவனுடைய முழு பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருக்குது. புரியுதா? அதே போல் நாம் தேவனால் தடை செய்கிற நபராக இருக்கிறோம் என்றால் நம்முடைய முழு பொறுப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆமென். நான் சொல்கிற போல சொல்லுங்க, என்னுடைய, சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் எதை செய்ய வேண்டுமானாலும் கர்த்தரிடத்தில் போனான்? யோபுட்ட போக வேண்டியது தானே, யோபுவே நீ என்னை உத்தம நேசிக்கிறியா, அப்படியே பார்ப்போம், நான் உன்னை சோதித்து பார்க்கட்டா, என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். டைரெக்டாக யோபுட்ட போக வேண்டியது. நோ, ஏன் யோபுட்ட போகாமல் தேவனிடத்தில் போனார்? இப்படி சொல்கிறேன், யோபுடைய முழு பொறுப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னுடைய, வெரி குட், முழு பொறுப்பும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கூட சொல்லி உள்ள வாரேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் ஒரு காரியத்தை தடை செய்கிறார். ஒருவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை தடை செய்கிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் பதட்டம் இருக்காது, அவன் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்காது. அவன் ஆண்டவர் தடை செய்கிறார்னா அவன் பதட்டம் தடுமாற்றம் இருக்காது. நம்ம அதிகாலை ஜெபத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், அதிகாலை ஜெபத்தில் இந்த 16ஆம் அதிகாரத்தை தான் வச்சிட்ருக்குறோம். ஸ்தோத்திரம். நான் நேற்றுக்கு முந்தா நேற்று கீரிப்பாரன் இதை கொடுத்து தான் பேசினேன். இந்த பவுல் துதிச்சாங்க அப்படின்னு தான் வருது. அவ்வளோ அடி வாங்கிட்டு. ஏன் அவங்க துதிச்சாங்க அப்படின்னா அவங்ககிட்டத்தில் ஒரு பதட்டத்தையும் பார்க்க முடியலை, ஒரு தடுமாற்றத்தை அவங்ககிட்ட என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியும். யார் தான் பதட்டப்பட்டார் என்றால், யார் தான் தடுமாறினாங்கன்னா, பவுலை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தவர்கள் தான் பதட்டப்பட்டார்கள், தடுமாறினார்களை ஒழிய பவுலிடத்திலும் சீலாவிடத்திலும் ஒரு பதட்டத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் பார்க்கவே முடியலை. ஏன்னா ஆண்டவர் அவங்க எங்கே போகணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. 7ஆம் வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக வட்டாதிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ அவனுக்கு தெரியும், நான் எங்கேயோ போகணுன்னு இருந்தேன், ஆவியானவர் தடை செய்தாக்க என்னை எங்கே கொண்டு வந்தார்? மக்கதோனியா நாட்டுக்கு கொண்டு வந்தார், இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். அதனால நான் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம்.
நம்ம தியானித்தோம். பவுலை ஜெயிலை விட்டு வெளியே போக சொல்லும்போது கெஞ்சினாங்க, தயவாக போயிருங்க சார், சத்தமாக ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். 27 வசனத்தை கூட வாசிங்க. 16:27. கண்டு பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். யார் கொலை செய்ய போனது? யார்? சிறைச்சாலைக்காரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுங்களுக்கு தான் பதட்டம், பயம். ஆனால் இவனுங்க என்ன செய்யலை? ஆமென் சோத்திரம். 28 வசனத்தை கூட வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். 29 கூட வாசிப்போம், ரொம்ப சிரிப்பாருங்க. நடுநடுங்கி, ஆமென் போதும். ஒரு கைதிக்கு முன்னாடி நடுநடுங்கி அவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறானுங்க. பயந்தானுங்க, பதட்டப்பட்டாங்க, நடுங்கினாங்க. கைதி கம்பீரமாக நிற்கிறான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு காரியத்தை தடை செய்கிறார் என்றால், ஆமென் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தடை செய்கிறார் என்றால் நான் எதை குறித்தும் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை, நடுங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்னால் தைரியமாக அதை மேற்கொள்ள முடியும். ஏன்னா எனக்கு தெரியும், இது நான் சுயமாக எடுத்த முடிவல்ல, ஆவியானவரே இதை செய்தார். எனவே என் பட்சத்தில் அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இது தீமையாய் முடியாது, இது நன்மையாகத்தான் முடியும். ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்ற என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏ அன்பினாவி ஆலே ஆலே நன்றி ஐயா. ஆமென். ஒரு காரியத்தை கூட சொல்லிடுறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை தடை செய்கிறார் என்றால் இன்னொரு காரியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இதை தடை செஞ்சார்னா அப்படியே லாக் பண்ணி விட மாட்டார். ஒன்று தடை செய்கிறார்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணி விடுவார். ஆமென். பித்தினியா நாட்டை தடை செஞ்சார், மக்கதோனியா நாட்டை ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விட்டார். அல்லேலூயா. ஆமென். அதனால் தடை செய்து நம்மளை அடைத்து வைக்கிற தேவன் அல்ல. ஒரு காரியத்தை கர்த்தர் தடை செய்கிறார் என்றால் இன்னொரு காரியத்தை கர்த்தர் ஓப்பன் பண்ணி விடுகிறார். ஆமென். ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் சிலது தடைப்படுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 20வது நாளிலே கர்த்தர் சில காரியங்களை தடை பண்ணுவாராக. இந்த 20வது நாளிலே கர்த்தர் சில காரியங்களை தடை பண்ணுவாராக. ஆமென் ஆமென். தடை பண்ணி சில காரியங்களை கர்த்தர் ஓப்பன் பண்ணி விடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஓப்பன் பண்ணி விடுவாராக. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்கிறதுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் பண்ண போது நான் என் வாழ்க்கையில் கர்த்தர் சிலதை தடை பண்ணினதை நினச்சி நான் துக்கப்பட்டேன், நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவரை இப்படி பண்ணினீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீ தடை பண்ண எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் என் ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு மன்னிப்பு கேட்க போகிறேன். ஆண்டவரே, ஏன்பா இப்படி பண்ணினீங்கன்னு கேள்வி கேட்டான்ப்பா, கோபப்பட்ட ஆண்டவர். இன்னைக்கு அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிங்க ஆண்டவரே, நான் கேள்வி கேட்டுட்டேன், நான் வருத்தப்பட்டேன். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு ஆண்டவரே செஞ்சோம்ப்பா, மன்னிங்கப்பா. இனிமேல் நாங்கள் தடை பண்ணினவைகளுக்காக நாங்கள் கோபப்பட்டதுக்கு மன்னிப்பீராக. உமக்கு நீ தடை செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஓகே. முதலாவது எதை தடை பண்ணுகிறார்? இந்த பவுல் பித்தினியா நாட்டுக்கு போவதற்காக பிரயாணம் பண்ணினார்கள். அந்த வார்த்தை அப்படி இருக்கும். 7ஆம் வசனம் வாசிங்க.
பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆமீன், தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை, நான் சொல்கிறது இடமல்ல, நான் சொல்கிற வார்த்தை முக்கியம். தேவ சித்தமில்லாத விதத்தில் என் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுவதற்கு தேவன் தடை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமாக நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை, நான் இடமல்ல, நான் தக்கரை போகிறேன், நாகர்கோவில் போகிறேன், இடமல்ல. என் வாழ்க்கை, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நைட்டு தூங்குகிறோம், காலை எழும்புகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம அறியாமலே நம்முடைய வயது கூடிக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணப்படுகிறது. அதனால் எதை கர்த்தர் தடை செய்கிறார்? தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு என் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? பிரயாணம் பண்ணாதபடி கர்த்தர் தடை செய்கிறவராய் இருக்கிறார். நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் தடை செய்கிறார், தடை செய்கிறார், தடை செய்கிறார், தடை செய்கிறார். என் வாழ்க்கை ஆமென் தேவனுடைய சித்தமில்லாத இடங்களுக்கு ஆமென், 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 ஆமென் பிரயாணம் பண்ணுவதை கர்த்தர் தடை செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு என் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுவதை ஆவியானவர் ஆமென் தடை செய்கிறவராய் இருக்கிறார், தடை செய்கிறவராய் இருக்கிறார். ரேபலபரபல ஷிகா. அப்படியே ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு இடமும் அது தேவ சித்தமான இடமாக மட்டும் இருக்கட்டப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு ஆமென் என் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுவதை தேவன் தடை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் தடை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறபடியால் ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போது எதை தடை பண்ணுகிறார் என்றால், தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு என் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுவதை அவர் என்ன செய்கிறாரு? தடை செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா, ஆமேன், இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரெண்டாவது ஒரு காரியம், இதை நான் வேட சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் விளக்குறேன். அதாவது இப்படியே சொல்கிறேன். என்னுடைய ஆமேன் சார் ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்களை, எனக்கு வருகிற நன்மைகள், எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்களை கர்த்தர் அவர்களை தடை செய்கிறவராக இருக்கிறார், இல்லை அவர்களை தடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ கவனிப்போம். தாவீது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா. இப்போ அவன் ராஜாவாக வேண்டும். இப்போ அவனை ராஜாவாக விடாதபடிக்கு யார் தடை செய்து கொண்டிருக்கிறார்? சவுல். ஒரு கட்டத்தில் ஸ்தோத்திரம், தாவீதை நெருங்கி இவன் வருகிறான், சவுல் சேனையெல்லாம் கூட்டிட்டு. அப்போது நெருங்கி வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நியூஸ் வருது, பெலிஸ்தியர் நம்மோடு யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள். உடனே என்ன செய்கிறார்? சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு நேராக எங்கே போயிட்டார்? பெலிஸ்தருக்கு நேராக போயிட்டார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நினைக்கிறேன் பெலிஸ்தரை அனுப்புகிறதே ஆண்டவராக தான் இருக்கும். அவன் எம் மகன்
ராஜாவாக ஆகக்கூடாது என்பதற்கு தடுப்பதற்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே சவுலை தடுப்பதற்காக கர்த்தர் பெலிஸ்தர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். ஆமென். அப்போ எதெல்லாம் யாரெல்லாம் நமக்கு வருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை தடுக்க பார்க்குறாங்களோ அவர்களை கர்த்தர் தடுக்கிறவராயிருக்கிறார். அவர்களை கர்த்தர் தடை செய்கிறவராயிருக்கிறார். சத்தமாய் சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நான் சில வார்த்தைகள் இதில் சொல்கிறேன். நம்ம சத்தமாக ஆமென் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வராதபடி யாரெல்லாம் தடுக்கிறார்களோ, எந்தெந்த சேனைகள் தடுக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தடுக்கிறவராயிருக்கிறார். அவர்களை கர்த்தர் தடை செய்கிறவராயிருக்கிறார். நல்ல கையை தட்டுங்க. எழுதுறதுக்கு மும்முரம் கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். என் ஜெபத்திற்கு பதில் வராதபடி தடுக்கிற அனைத்தையும் கர்த்தர் தடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தடை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த தடைகளை கர்த்தர் தடுத்து போட்டு எனக்கு வருகிற ஜெபத்துக்கான பதிலை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுதந்தரிக்க செய்வாராக. ஹாலே சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அன்பினாவியானவரே வீலையேற ரே பல சம்தனல பானமனகனம ரே மனகர்குன மகள் பகந்தரகட ரே பலகன் சுஸ்கானால ஹல்கதனே அன்பினாவி ரீ பலகதரகடரக ಶಿಗದರಗಡಮನ ಜುಡಲಗದರಗ ಶ್ಮೆನಗಡಲಗದನ ரே பலகதினமல் கபௌனலரகன ஜுடரகதரக ஷிமனமி. ஆமாம். எனக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்களை எது எல்லாவற்றை சாத்தான் தடை பண்ணி வைத்திருக்கிறானோ அந்த சாத்தானை இந்த 20வது நாளிலே கர்த்தர் தடை செய்கிறவராய் இருக்கிறார். நீ தடுக்காத. என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ தடை செய்யாத, நீ தடை செய்யாத என்று சொல்லி கர்த்தர் அதை எங்க வாழ்க்கையில சுதந்தரிக்கிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரே பல 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 ஷகதனகடமன. வாயை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதல்ல ஆமென் சில ஆவிகளை சொன்னேன். ஆமென் வானமண்டலங்களுக்கு ஆவி. 2வது ஆமென் பிசாசை சொன்னேன். 3வது சில மனிதர்கள் கூட. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவளுக்கு அதை செய்யணுமாக்கும்? ஆமாம். ஏன் இப்பவுமே அவள் அந்த காரியத்தை கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? சில அதிகாரிகள் தடையாக இருக்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவளுக்கு இந்த வேலையை இப்போ ஸ்டான்சன் ஆகி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அதிகாரிகள் தடை பண்ணலாம். நான் சொல்கிறேன், அந்த அதிகாரிகளை கர்த்தர் தடை செய்கிறாரு. கையெழுத்து போட்டு கொடுக்க வைப்பதற்கு அவர்களை நீ முடியாதுன்னு சொன்னதை அவர்களை தடுத்து கர்த்தர் முடிய வைக்க போகிறாரு. ஊடாலாஷ்மினா நகல்மனோ ஊடாலக சிபலகடரக திரபலபல. ஹல்லேலூயா ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏதோ ஒன்று நடக்குது. கர்த்தர் சிலதை தடுக்கிறதை ஆவில உணர்கிறேன். உனக்கு வருகிற நன்மையை, உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை சத்துரு தடுக்கிறத கர்த்தர் தடுக்கிறது, அவங்கள தேவன் தடை செய்கிறதை ஆவில உணர்கிறேன். பெற்றுக்கொள் சிஸ்டர், பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நேற்றைக்கு சாயங்காலம் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்த பிறகுதான் நான் இதை பேசணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வந்தேன். ஆமென் ஆமென். இந்த சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வரவிடாதபடி சாத்தான் தடை பண்ணி வைத்தவைகளை இந்த 20வது நாளிலே அவர்களை தடை பண்ணினவர்களை கர்த்தர் தடை பண்ணுகிறார். ஆமென். ஆத்துமாக்களை அனுப்பிவிடு. தடை பண்ணுவதற்கு நீ யாரு? ஷகதர கடரம ஊடாலம. தடை பண்ணுகிறவர்களை இயேசு தடை பண்ணுகிறார். ஆமாம். அதான்
வார்த்தை. கை தட்டும் போதை சொல்லுங்க, தடை பண்ணுகிறவர்களை இயேசு தடை பண்ணுகிறார். தடை பண்ணுகிறவர்களை கர்த்தர் தடை பண்ணுகிறார். தடை பண்ணுகிறவர்களை ஆவியானவர் தடை பண்ணுகிறார். ஆமென். என் ஆவியில நான் உணர்கிறேன், சில கையெழுத்து உனக்கு தடைப்பட்டு இருந்தது, அந்த கையெழுத்து உனக்காக திரும்ப போடப்பட போகிறது. அந்த கையெழுத்து போடாமல் தடை பண்ணி வைத்தவர்களை அப்பா இன்னைக்கு தடை பண்ணுகிறாரு. ஒழுங்க கையெழுத்து போட்டு கொடு. ஆமை முடியாதுன்னு சொன்னியா, தடுக்கிறாரு அவங்கள. ஒரு யுத்தம் நடக்குது, வான மண்டலங்களில் ஒரு யுத்தம் நடக்கிறது. என் ஆவியில உணர்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஏமேன், ஏமேன், ஏமேன். அசாதாரணமான வல்லமை, அசாதாரணமான வல்லமை, அசாதாரணமான வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தடை செய்கிறவர்களை வெரி குட், கர்த்தர் தடுத்து போடுகிறார். ஆமே, இனி அவர்களால் தடை செய்ய முடியாது. ஆமே, சத்தமா கையை தட்டி ஒரு முறை கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ முதல் சொன்னேன், தேவ சித்தம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை கர்த்தர் தடை செய்து தேவ சித்தத்தின்படி என் வாழ்க்கையை பிரயாணம் பண்ண வைக்கிறார். ரெண்டாவது, என் ஆசீர்வாதத்தை, நன்மையை தடை செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? தடை செய்து எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என் கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மூணாவது, இது 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 ரொம்ப தேவையானது. இதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்போ புரியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:7. அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஸ்தோத்திரம். இது எதை குறித்து சொல்லுன்னு சொல்லிட்டு நான் நம்ம வார்த்தைக்கு வர்றேன். இந்த 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலிருந்து ஆமேன் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்தில் அவன் எதிர்த்து நிற்கிறவன். அப்போ அவன் எப்போ அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி இந்த பூமியில் வரும் என்றால், தடை செய்கிறவனாகிய சபை இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் அந்தி கிறிஸ்து ஆட்சி உள்ள என்ன செய்யாது? வர முடியாது. எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, ஆமீன், மணவாட்டிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதன் பிறகுதான் யாருடைய ஆட்சி இங்கே வரும்? அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி பூமிக்கு என்ன செய்கிறோம்? வருகும். அதற்கு முன்பு வரைக்கும் சபை இருக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி இங்கே என்ன செய்யாது? வராது. ஆமென். 8ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். நீக்கப்படும்போது அந்த அந்த அக்கிரமக்காரன் என்ன செய்வான்? வெளிப்படுவான். அப்போது தடை செய்கிறவனாய் சபை நீக்கப்பட்ட பிறகுதான் அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? வெளிப்படுவான். அப்போது சபையை ஆண்டவர் இந்த பூமியிலே ஆமேன் எப்படி வச்சிருக்கிறான்னா, ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. இன்னொன்று, சில காரியங்களுக்கு கர்த்தர் தடையாகவும் வச்சிருக்கிறாரு. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சபை எப்படி வச்சிருக்கிறாரு? தடையாய். தேவனுக்கு, தேவ பிள்ளைகளுக்குரிய காரியங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. சாத்தானுக்கும் சத்துடைய செயல்களுக்கு அந்தி கிறிஸ்து சபை தேசத்தில் பூமியிலே அவன் கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் சபை எப்படி வச்சிருக்கிறாரு? தடையாக வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இப்படி இதை வாசித்த போது எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சிந்தனை போட்டார். அப்போ இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவ விடுங்க, அது ரெண்டாவது, அது புறா பார்த்துக்கலாம். ஆனால் இப்பொழுது சாத்தானுடைய இந்த பூமியில் சாத்தானுடைய செயல்கள் இந்த பூமியிலே, இந்த பட்டணங்களிலே, இந்த கிராமங்களிலே நடக்காதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே தடையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் என்னை இந்த பூமியிலே சாத்தானுடைய செயல்கள் நடக்காதபடிக்கு தடையாக வச்சிருக்கிறார். ஆமேன். நீங்க ஒரு தடை. எதுக்கு? நல்லதுக்கு அல்ல. நல்லது உங்க நிமித்தம் நடக்கும். நல்லது அல்லாதவைகள் உங்கள் நிமித்தம் தடை செய்யப்படும்.
தடை செய்யப்படணும். அப்படின்னா தான் நம்ம உயிருள்ள விசுவாசி. ஆமென். ஜீவனுள்ள விசுவாசி. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் தான் இந்த வார்த்தையை தந்தபோது எனக்கு நல்ல கோபம், நல்ல கோபம் வந்துச்சு. ஆண்டவரே, நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? தடையாக வச்சிருக்கு. ஆமென். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன் பயன்பட்ட ஒரு தேவ மனிதர், 200 ஆண்டு நினைக்கிறேன் முன்னாடி பயன்பட்ட ஒரு பவர்ஃபுல் தேவ மனிதர் தான் ஜான் வெஸ்லி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எங்கே பிரசங்கம் பண்ண போகிறாரோ அங்கே மதுபான கடைகள் பூட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாவங்கள் நடக்காது. அப்போ அவரை அந்த பூமியில் தடையாக ஆண்டவர் வச்சுருந்தார். இவான்ஸ் ராபர்ட்ஸன் மூலம் எழுப்புதல் வேல்ஸ் தேசத்தில் வந்தபோது எல்லா கிளப்புகளும் எல்லா மதுபான கடைகளும் பூட்டப்பட்டது. அப்போ இவர்களுடைய ஜெபம், இவருடைய எழுப்புதல் தேசத்தில் பாவம் நடக்காதபடிக்கு தடை செய்தது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த பூமியிலே தடையாக வச்சிருக்கிறார். எதுக்கு? சாத்தானுடைய செயல்கள் வெளிப்படாதபடிக்கு. நீங்கள் கேன்சல் ப்ரேயரில் கூடி ஜெபிக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிற அந்த பகுதியிலே பாவம் நடக்கக்கூடாது. உங்களை தடையாகத்தான் அந்த ஜெபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த ஃபாஸ்டிங் முடிஞ்சு நீங்கள் கேன்சல் ப்ரேயர் நடத்தும் போது வேறு லெவலில் இருக்கணும். அதுக்கு இப்போவுமே நல்லா ஃபயர் ஆகுங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களை நல்லா பயன்படுத்தினார், இல்லை நான் சொல்ல வரல. ஆனால் அது போதாது. இதை முடிஞ்சு நீங்கள் அடுத்து தொடங்கும் போது ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாக வேண்டும். ஆமென். என்னுடைய முழங்கால் சில சாத்தானுடைய செயல்கள் நடக்காதபடிக்கு தடையாக இருக்கிறது. என்னுடைய ஆராதனை, நான் நினைக்கிறேன் இந்த 1 month ஃபாஸ்டிங் ப்ரேயர் தமிழ்நாட்டில் சாத்தானுடைய செயலை தந்திரமான சூழ்ச்சிகள் நடக்காதபடிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம இந்த ஜெபத்தை இந்த ஜெபத்தின் மூலம் சாத்தானுடைய செயல்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் தடை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபம் சாத்தானுடைய செயல்கள் நடக்காதபடிக்கு தடையாக இருக்கிறது. ஆமென். தரித்திரம் இருக்கா? என் ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். ஆனால் சாத்தானுடைய செயல்கள் நடக்குதா? நான் அனுமதிக்க மாட்டேன். கர்த்தர் என்ன தடையாக வச்சிருக்கிறார். டிராஃபிக் போலீஸுக்கு வேலையே தடை செய்கிறதா அவருக்கு வேலை. ஆமென். ஸோ அந்த ஹெல்மெட் எல்லாம் போனவொன்னே தடுக்கணும், யூனிஃபார்ம் இல்லாத போகிறவங்கள தடுக்கணும். ஸோ அதி ஸ்பீடில் போனால் தடுக்கணும், தண்ணி அடிச்சுட்டு போனால் தடுக்கணும். நான் சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் இந்த பூமியில் ஒரு டிராஃபிக் போலீஸாக வச்சுருக்கிறார். ஒரு கைத்தட்டு தட்டுவீங்க நினச்சேன், கையில் பேனை. ஆலையிலு இனி தட்ட வேண்டாம், என்னத்துக்கு? பாவம், பிச்சை கேட்க மாதிரி இருக்கு. சோத்திர ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை தடையாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் எழுப்புதலுக்காக ராத்திரி 12 1 மணிக்கு ஜெபிக்கும்போது என்ன நடக்குது? சாத்தானுடைய செயல்கள் இந்த ஊரில் நடக்காதபடிக்கு நாம் தடை செய்கிறோம். ஆமென். என்னுடைய இது என்னென்னா, இந்த இவ்வளோ ஆவிக்கிற சபைகள் இருக்குது, இந்த எல்கைக்குள்ளே சாத்தானுக்கு வரவே கூடாது. அதான் என்னுடைய இது. ரோட்டோட்டு கூட போகக்கூடாது. சோத்திரம். இங்கே தீ எரியணும். ஏன்னா சபை என்பது சாத்தானுடைய செயல்கள் நடக்காதபடிக்கு தடை செய்வது தான் தடை சபை. அந்த ஃபெய்த்து நமக்குள்ளே வரணும். ஆமீன். நம்ம என்ன செய்கிறோம்? புலம்பிகிட்டு இருக்கிறோம், குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி ஆக்கு இப்படி. நோ நோ நோ. இதான் சபை தன்னுடைய உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளட்டும். சபை தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த பூமியிலே வருகிற சாத்தானுடைய செயல்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் என்னை தடையாக என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட கர்த்தர் என்னை தடையாக வச்சிருக்கிறார். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நம்ம தீயா மாறணும். அப்படி தீயா மாறினா கண்டிப்பாக நடக்கும். ஸ்தோத்திரம். விபத்துகள் குறையணும். ஆமென். இந்த ரோட்டில் விபத்துகள் நடக்கக்கூடாது. ஆமென். அந்த ஆவி கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை தடையாய் வச்சிருக்கிறார். விபச்சாரங்கள் நடக்கக்கூடாது. ஆமென். கஞ்சா போதை பழக்கங்கள் நடக்கக்கூடாது. காரணம் கர்த்தர் என்னை தடையாய் வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய உத்தரவாதம் இருக்குது, எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இனி அங்கே அப்படி நடக்கு, இங்கே அப்படி நடக்குன்னு சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அதோட நிப்பாட்டுறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
என்ன கத்த தடையாக வச்சிருக்கிறேன். முழங்கால் நெல்லு, ராத்திரி முழங்கால் நில்லுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்ன தடையாக வச்சிருக்கிறீர், நான் இருக்கிற தெருவில் எப்படி இவைகள் நடக்கலாம். சோத்திரம். ஆமேன். கர்த்தர் கிரியை செய்வார். ஒன்னில் ஆளை மாற்றுவார், இல்லைன்னா செயலை மாற்றுவார், இல்லைன்னா வீட்டோட மாற்றுவார். கர்த்தர் கிரியை செய்வார். ஆமாம். நமக்கு ஒன்றும் மாறாண்டாம், அந்த செயல்கள் நடக்காமல் இருக்கணும், அது போதும். எல்லாரும் கர்த்தரால் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4வது இதையும் சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு வருகிற தீமைகளை கர்த்தர் தடை செய்கிறார். எனக்கு வருகிற எதை தீமைகளை கர்த்தர் தடை, ஆசீர்வாதத்தை ஓப்பன் பண்ணி, ஆசீர்வாதத்தை ஓப்பன் பண்ணி விடுறாரு, தீமைகளை என்ன செய்கிறாரு, தடை செய்கிறார். ஆமென். அப்போ தடை செய்வது நமக்கு தேவைதானா? ஆமென். தடையை நீக்கி போடுவது மட்டும் தேவைதான். அதே போல் அதை காட்டிலும் 2 மடங்கு மேலே கர்த்தர் தடை செய்வது எனக்கு ரொம்பவும் தேவை. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆவியானவர் யார் என்றால் அவர் தடை செய்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். இதற்கு முன்பாக வந்த தீமைகளை கர்த்தர் தடை செய்தது போல இனி வரப்போகிற தீமைகளையும் கர்த்தர் தடை செய்வாராக. ஆமென். ஒரு ஆள் தான் கை தட்டுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் குடும்பத்து வருகிற தீமைகள், என் பிள்ளைகளுக்கு வருகிற தீமைகள், சபைக்கு வருகிற தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தடை செய்வாராக. நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் தீமைகளை தடை செய்வாராக. ஆமென். கர்த்தர் இனிமேல் வரப்போகிற தீமைகளை தடை செய்வாராக. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காரணம் யாருன்னா நாம் ஆராதிக்கிற ஆவியானவர், அவர் தடை செய்கிறவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். செல்வராஜ் பாசம் ஜெபம். எல்லாரும் தலைவடங்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்தாலும் நீர் நன்மையானதை மாத்திரம் எங்களுக்கு செய்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை அல்லாது ஒன்றும் வராதபடி தடை செய்து ஹல்லேலூயா எங்களை நன்மையான பாதைகளிலே, செம்மையான பாதைகளிலே ஹல்லேலூயா மேன்மையான வரங்களை தந்து, நன்மையான ஈவுகளை தந்து எங்களை குடும்பங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமையான காரியங்கள் வர வேண்டியதான ஸ்தானங்களிலே அவற்றிருந்தெல்லாம் கர்த்தர் தடை செய்து நம்மை நன்மையாய் நடத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்கள். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறபடினால் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அது எனக்கு தற்போது கொஞ்சம் விசனமாக இருந்திருந்தாலும் ஹல்லேலூயா பிற்காலங்களிலே அது மிகுந்த சந்தோஷமுள்ளதாக எனக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் மட்டும் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, அப்படியாக தான் இருந்தது ஆண்டவரே. இன்னும் எனக்காக எல்லாவற்றையும், எனக்கு வர வேண்டியதான தீமையான காரியங்கள், எனக்கு செய்ய நிகழக்கூடாத காரியங்களை இன்னும் தடை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இன்னும் தடை செய்யுங்கப்பா, இன்னும் தடை செய்யுங்க. உங்களுக்கு பிரியமானது மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கணும் ஆண்டவரே, வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவே தேசத்திலே ஹல்லேலூயா நடந்தேறுகிறதான தீமைகளுக்கெல்லாம் நாங்கள் தடைகளாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் அதை குறித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. சாத்தானிய கிரியைகளை கட்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகளை, பாதாள வலியடிகளை ஹல்லேலூயா கட்டி ஜெபிக்கிறதான ஜெபாவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு தடைக்கற்களாய் தேசத்தின் மத்தியிலே ஹல்லேலூயா கர்த்தருக்கென்று நிற்கிறவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வசனத்தை தந்தீர் ஆண்டவரே. நம்முடைய மகன் மூலமாய் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கண்டு, நாங்கள் செய்து அபியாசம் செய்யத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாருங்க. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே கர்த்தர் தமக்கு பிரியமானதை நம்மளை நிறைவேற்றவும், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடவாதிருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படியாகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாய் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க. தாவே, நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகள், மேன்மையான வரங்கள், ஜோதிகளும் பிதாவினிடத்திலிருந்து கடந்து வருகிறது ஆண்டவரே. அதுக்கு மீறி கத்தாவே ஏதாவது தீமையானதை சத்துரு கொண்டு வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு தடை செய்து எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். இன்னும் நடத்துங்கப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஆலோசனையை கேட்டு உமக்காய் நிற்கிறவர்களாய் ஆண்டவரே, உமக்காய் தேசத்தின் மத்தியிலே மத்தியஸ்தம் பண்ணுகிறவர்களாய், உமக்காய் திறப்பிலே நிற்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, தடைகளாய் அல்லேலூயா நிற்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கடந்துதான் நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். சாயங்காலம் நடக்கிறதான பகுதிகளையும் கத்தர் பொறுப்படும், எங்களோடு பேசும். அநேகர் கடந்து வந்து தேவ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுப்போக கத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. நம்முடைய கருத்திலே தருவோம், ஆசீர்வதியும். சகல துதியும் கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பேசுகிற நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.